விஜய் தன்னுடைய மனம் முழுவதும் வலி மட்டுமே நிறைந்திருப்பதாகவும் கரூர் நிகழ்வில் என்ன நடந்தது அப்படின்னும் அரசின் மேலே குற்றச்சாட்டுகளையும் கூட முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய பார்வைகளை பெறலாம். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நினைக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், விஜயனுடைய இந்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் ஹைலைட்டான விஷயமா என்ன தோணுது? நான் கரூருக்கு போக நினச்சேன், போக முடியலை அப்படின்றாரு. உங்களுடைய பார்வை. முதல்ல ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா 3 நாளா கருத்தும் தெரிவிக்காம ஒன்றும் சொல்லாம அப்படியே அமைதியா இருந்தாரு. இப்பதான் அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த கருத்து தெரிவிச்சதுக்கு வரவேற்பு ஒரு பத்திரிகைக்காரனா. அப்புறம் அதே நேரத்துல பத்திரிகைக்காரனா விஜய் உண்மைக்கு மாறாக புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். அது தொடர்கதையா பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மேல எந்த தப்புமே இல்ல, ஏன் நடந்தது என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்றாரு. இவரு 5 மாவட்டத்துக்குமே லேட்டா போனாரு. 5 மாவட்டத்திலுமே தள்ளுமுள்ள ஆச்சு. 5 மாவட்டத்திலுமே ஆம்புலன்ஸ்ல போனாங்க. 5 மாவட்டத்திலுமே மூச்சு திணறல் வந்தது. அதை பத்தி எதனா பேசுவாரு. இனிமேல்ட்டு நாங்க பாதுகாப்பா நடத்துவோம். எங்களை நம்பி வந்தவங்கள நாங்க இனிமேல் அரசாங்கத்தை நம்ப மாட்டோம். என் தொண்டர்களுக்கு இனிமேல் நான் தான் பாதுகாப்பு. அந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு கூட்டத்தை நான் கூட்டுவேன். இதோட நான் இந்த அரசியல விடமாட்டேன். நான் இது மக்களுக்கு உண்டான அரசியலா இதை மாத்துவேன். ஒரு அறிவுரை மாதிரி இல்ல தன்னோட தொண்டர்களுக்கு எதனா சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா சிஎம் சார் பழி வாங்காதீங்கன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பழி வாங்கினா இதனால இவர் கைது செய்திருக்கணும். எதுக்கு இவரை வச்சிருக்காங்க வெளியில? திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்ல அரசியல் பண்றது வேற, தொண்டர்களை வழி நடத்துறது வேற. உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி மற்ற மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது நடந்துக்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அதை நீங்க சரி செய்யணும். இன்னொன்னு, நான் ஏன் கரூர்ல இருந்து வந்தேன்றாரு. நீங்க கரூர்ல இருந்து உங்களை யாரும் வர சொல்லல, நீங்களே தான் வந்தீங்க. சரி, கரூர்ல இருந்து திருச்சியில் தங்கி இருக்கலாமே, இல்ல மக்களை போய் பார்த்துருக்கலாமே, ஏன் சந்திக்கல? பத்திரிகை இப்ப கூட என்ன இப்ப பிரச்சனை? இப்ப பத்திரிகையாளர்லாம் என்ன தீவிரவாதிங்களா? ஏன் நீங்க தான் உங்க படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு பிடிச்ச பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு பைட்டு கொடுப்பீங்க, கூப்பிட்டு பிரஸ் மீட் எல்லாம் வைப்பீங்களே. அந்த மாதிரி இப்போ அரசியல் கவர் பண்ற ஒரு 10 பத்திரிகையாளரை கூப்பிட்டு நீங்க உட்காந்து பேசி இருக்கலாமே, என்ன நடந்தது ஏது நடந்தது. ஏன் இப்ப பார்த்தாலும் வீடியோ ட்விட்டர் விட்டுட்டு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ ஏன் மங்கி பாத் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரதமர் மோடி மாதிரி அவரும் பிரதமரும் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு. இப்ப இவரும் அதே போக்குல தான் போயிட்டு இருக்காரு. ஏங்க, அதாவது 41 பேர் செத்து இருக்கிறாங்க, என்னை விட்டுருங்க, எஃப்ஐஆர் என் மேல போடுங்க, என் தொண்டர்கள், இதெல்லாம் அபாண்டமான பேச்சு, தேவையில்லாத பேச்சு. இதெல்லாம் ஏதோ 1-2 அசம்பாவிதம் நடந்திருந்தா பரவாயில்ல. நீங்க போன இடத்துல எல்லாமே நடந்தது. ஏதோ கரூர்ல ஒண்டிதான் நடக்கல. நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 25 நாளா 1 மாசமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவரோட கூட்டத்துல கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. அந்த கூட்டம் சொல் பேச்சு கேட்கறதுல அவங்க மக்களோட உயிருக்கும் அவங்களோட உயிருக்குமே அவங்க கிட்ட பாதுகாப்பு இல்லைன்றத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி எல்லாம் எதுவுமே கேட்காம இவரு 1.5 மணி நேரமா தேர் இழுத்த மாதிரி பொறுமையா போவார். ஒரு இடத்துல அங்க ஒரு 40,000 பேர் இருப்பாங்க, அதை பத்தி பேச மாட்டாரு. காவல்துறை ஒரு அதிகாரி சொல்றாரு 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திறீங்க, இதுக்கு மேல போனா பிரச்சனையாவன, அதை பத்தி பேச மாட்டாரு. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இது உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. விஜய் அரசியல்வாதியா மாறிக்கொண்டிருக்கிறாரு. அவருக்கு மனிதாபிமானம் குறைஞ்சு கொண்டிருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி திரு கோடீஸ்வரன். விஜய் குற்றச்சாட்டை அரசு மேல வைக்கிறாரு, அரசியல்வாதியா அவர் மாறி இருக்காரு அப்படின்ற பார்வையை எடுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.